தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 26 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். தமிழ்நாட்டில் 26 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்துள்ளார். அந்த தொகுதிக்கு 6 மாதத்தில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. தற்பொழுது சட்டசபையில் அதிமுகவை சார்ந்தவர்கள் 2 பிரிவாக உடைந்து ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பிரிவினர் ஜோசப் விஜய்க்கு எதிராகவும் வாக்களித்தார்கள். அதாவது எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக வாக்களித்தார்கள். தற்பொழுது 2 பேரும் சபாநாயகரை நாடியுள்ளார்கள். கொறடா உத்தரவை மீறியதால் எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார். அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வாக்களித்த காரணத்தினால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என எஸ்பி வேலுமணி குழுவினர் சபாநாயகரிடம் மனு கொடுத்துள்ளனர். ஆக சபாநாயகர் இறுதி முடிவெடுப்பார். ஒன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 பேர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள், அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஆக குறைந்தது 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது உறுதி. அதோடு சேர்த்து விஜய் போட்டியிட்ட ஒரு தொகுதி, மொத்தம் 23 தொகுதி. ஆக 23 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படுவது உறுதி. ஆனால் சபாநாயகர் முடிவெடுப்பது காலதாமதம் ஆகலாம். 6 மாதம் ஆகலாம், 1 வருடம் ஆகலாம், 2 வருடம் கூட ஆகலாம், 3 வருடம் கூட ஆகலாம், சில நேரங்களில் 5 வருடங்கள் கூட ஆகலாம். ஆக சபாநாயகருடைய முடிவுதான் இறுதியானது. சபாநாயகர் எந்த முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. தற்போதுள்ள சூழ்நிலையில் சபாநாயகர் நடுநிலையாக நடந்தால் குறைந்தது 25 தொகுதிகளில் இடைத்தேர்தல் உண்டு. ஒன்று விஜய் வெற்றி பெற்ற தொகுதி, இன்னொன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அணிகளில் ஏதாவது ஒரு அணியை சார்ந்தவர்கள், ஒன்று 25 அல்லது 22, இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஆக 25 தொகுதிகளுக்கு மேல் இடைத்தேர்தல் நடப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.